உங்க மனம் உங்க மனைவி மாதிரி. நீங்க என்ன ரெஸ்பாண்ட் பண்ணீங்கனாலும் ஒழிஞ்சிங்க. சும்மா இருந்தீங்கன்னா அப்பவும் பிரச்சனை வராதுன்னு அர்த்தம் இல்ல. நான் பேசிட்டே இருக்கேன், கத்திக்கிட்டே இருக்கேன், நீ சும்மாவே இருக்க, அதுக்கும் சண்டை வரும். ஆனா ஒரு 10 நாள் அதை பொறுத்துக்கிட்டீங்கன்னா, சரி இப்படித்தான் ஆயிருச்சு இது அப்படின்னு சும்மா இருக்கிற காரணத்துக்காக சண்டை வர்றது வராது. அப்ப என்ன ஆகும்னா, கொந்தளிப்புகள் அடங்கி நிஜத்தை பார்க்க துவங்குவீர்கள். ஐயா, கொந்தளிப்புகளிலிருந்து இந்த நவரச உணர்ச்சி கொந்தளிப்புகள் எப்படி உங்க நாக்கு ஸ்பைசியான ஃபுட்டுக்கும் ஊறுகாய்க்கும் இந்த அறுசுவைக்கு அடிமைப்பட்டு கிடக்கோ, அதே மாதிரிங்க உங்க மனம் இந்த நவரச உணர்ச்சி கொந்தளிப்புகளுக்கு அடிமைப்பட்டு கிடக்குங்க. நீங்கள் உண்மையில் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை தேடுவதை விட இந்த நவரச உணர்ச்சி கொந்தளிப்புகளுக்குத்தான் முக்கியத்துவம் அளிக்கின்றீர்கள். வெற்றிங்கிறத விடங்கய்யா, 4 பேர் சொல்லணும் அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு வெற்றி அடைஞ்சா தெரியுமா, வேற யாராவது அவன் இடத்துல இருந்தா எப்பவோ தூக்கு மாட்டி செத்து இருப்பாங்க. இதை 4 பேர் சொல்லணும்ன்றதுக்காக நீங்களே